விளக்கமளிப்பவர் மதுமிதா துக்காராம் அவர்கள். கண்ணனின் பராக்கிரமங்களை பல வகையாக எடுத்துரைக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். 11வது பாசுரத்தில் இப்படி உரைக்கிறாள். கற்று கரவை கண்ணங்கள் பல கரந்து கற்று கரவை கண்ணங்கள் பல கரந்து செற்ற திரளிய சென்று செரு செய்யும் கற்று கரவை கண்ணங்கள் பல கரந்து செற்ற திரளிய சென்று செரு செய்யும். ஆயர் குலத்தினர் கன்றுகளை உடைய பசுக்களிடமிருந்து பால் கறப்பார்கள். குற்றமற்ற தொழில் அவர்களுடையது. இருப்பினும் வலிய வரும் பகைவர்களை போர் மேல் சென்று அவர்களின் வீரம் அழியும்படி செய்தவர்கள். அப்படிப்பட்டவர்களின் குடும்பத்தில் பிறந்தவளே பொன்னால் செய்யப்பட்ட கொடி போன்ற பெண்ணே. புற்றில் வாழும் பாம்பின் படம் போன்ற அல்குலையும் காட்டில் வாழும் மயில் போன்ற சாயலையும் உடையவளே, செல்வக்குடியில் பிறந்த பெண்ணே, எழுந்து வருவாயாக. நாங்கள் சுற்றும் சூழ வந்து உனது வீட்டின் முற்றத்தில் புகுந்து கரிய மேகத்தின் நிறமுடைய கண்ணனின் பெயர் சொல்லி பாடுகிறோம். நீ சிறிதேனும் எங்களுடன் பேசாமல் உறங்குவதன் பொருள் என்ன? இவ்வாறு கண்ணனை பற்றி பார்ப்புகழ வேண்டும் என்று அன்றே பாடியிருக்கிறாள் நாச்சியார். இப்படி இந்த பாசுரத்தில் தன் தோழிகளை எழுப்புகிறாள் ஆண்டாள்.